Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 74 பார்ட் 2. ஓபன் பண்ணா சாயங்காலம் ஆகுது. நம்ம இஷிடா யோஷினாவோட அபார்ட்மெண்ட்டை அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்ன திங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, அங்க எங்கன்னு 1-2 இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வீடு பூரா அடுக்கி வைக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காதாமா. அது ஒரு பெரிய தலைவலி. அவசரம்னா எடுத்துட்டு எஸ்கேப் கூட ஆக முடியாது. எதுக்கு தேவையில்லாம அதுவும் கரெக்ட் தானே. பட் இஷிடா யோசிச்சு பார்த்துட்டு, திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா உனக்கு தானே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா நீ தான் பேர்டனுங்கிற அப்படின்னு உடனே அவளும் பெருசா கண்டுக்க மாட்டான். இதோட நம்மால் இங்க வந்து 2வது நாள் முடிய போகுது. யோஷினா இங்க இருந்து எப்பவுமே கீழே போயிட்டு இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவங்க வாழ்ற வாழ்க்கையோட அதை கம்பேர் பண்ணும்போது நார்மல் பீப்புள்லாம் சில டெக்கேட்ஸ் தான் வாழ போறாங்க. ஆனாலும் அவங்களால அந்த டைம்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாவும் இருக்காங்க. ஆனா யோஷினா அவங்க அளவுக்கு சந்தோஷமா இல்லல்ல, அதான் சொல்ல வர்றான். அப்படியே இப்ப அவளோட பிளாஷ்பேக்க சொல்லுவான். அந்த காலத்து ஒரு டவுன் ஒண்ணு காட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா யோஷினாக்கு அந்த அளவுக்கு வயசாகல, யங்கான பொண்ணு பால்கனியில நின்னு கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா. அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கே தெரியுது இவளும் அவங்களும் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் ஆனவங்கன்னு. இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா இவளை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனாலேயே சீக்கிரட்டா வச்சுக்குவான். அவளுக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாலும் அவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டா. பட் அதுக்காக அப்படியே அவ மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியுமா? அவளோட யங் ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் அடல்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் வயசாகும், அதுக்கப்புறம் நொண்ட ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் நேரா குழிக்குள்ள போய் படுத்துக்குவாங்க. ஆனா இவ மட்டும் ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரியே இருந்தானா அப்புறம் எல்லாரும் இவளை பார்த்து பயப்பட தானே செய்வாங்க. அது நடக்கவும் செஞ்சுச்சு. வேற வழி இல்லாம அவங்கள விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணா. ஆனா அதை நோட்டீஸ் பண்ண அந்த டவுன் மக்கள் அவ சாதாரண மனுஷி இல்ல, அவ ஒரு சூனியக்காரி, அவளை கண்டுபிடிச்சு கொல்லணும்னு கூட்டம் கூட்டமா கிளம்பிட்டானுங்க. இவ இப்படியே எத்தனை நாளைக்கு ஒவ்வொரு இடமா போய் ஒளிஞ்சுக்குவான். அதனால முடிவு பண்ணிட்டான், இனிமேட்டு நம்ம உயிரோட இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம செத்துட வேண்டியதான்னு சொல்லி ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு கழுத்துல குத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். கரெக்டா குத்திக்கலான்னு போகும்போது டப்புன்னு ஒருத்தன் கதவை திறந்துட்டு வருவான். ஏன்டா ஏன் ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன? அது வேற யாரும் இல்ல, அந்த கரியா பையன் தான். என் கூட வா, நம்ம ஒன்னா வாழலாம், நம்ம எல்லாம் பவுன்ஸுங்க, நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அவளை சாக விடாம காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லாம நான் வாழ்றதுக்கான ஒரே ரீசன் நீ தான், நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை தான் என்னைக்குமே அழியாதது, ஒரு முடிவில்லாத பயணம், காடு நமக்காக கொடுத்த இந்த முடிவில்லா நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒண்ணு. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா, எல்லாருமே வயசாய் செத்து போனதுனால ஒருத்தருமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தா, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவளுக்கு இவள மாதிரியே இவளை பார்த்துக்க ஒருத்தன் பாசமா வந்தான்னா அவளுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அப்படியே நாட்கள் போகுது. அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எதை பத்தியும் கவலைப்படல, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இப்ப இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவளுக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. சரி, நல்லா தானே இருந்தாங்க, ஏன் பிரிஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, அவன் வந்து உண்மையாவே இவ கூட இருக்கணும்னு ஆசைப்படல, அவனோட ஆம்பிஷனுக்காக இவளை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தான். அதுக்காக கிரியேட் பண்ண இல்யூஷன் தான் அந்த டிராமா. அதாவது நீ நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு சொல்லி சீன் போட்டான்ல, அது எல்லாமே அவனோட ஆசைகளை நிறைவேற்ற மட்டும்தான். அப்படி கரியா என்ன பண்றான்னு கேட்டா, அவன் சில பல பவுன்ஸுங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி ஹாலோ வேர்ல்டுக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்கானாமா. அப்படி மட்டும் அங்க போயிட்டான்னா அவனுக்கு லிமிட்லெஸ் பவரே கிடைக்கும். அது எதுக்குன்னா அந்த கரியா பையன் தான் எல்லாத்துக்குமே ஒரு கடவுளா இருக்கணும்னு பாக்குறான். இதை கேட்டவொடனே இஷிடாக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா கரியா அதை பண்ணிட்டான்னா இவ்வளவு நாள் இவங்க கட்டி காத்த மொத்த விஷயமுமே அழிஞ்சு போயிடும். அவன் மட்டும் காட் ஆயிட்டான், அதுக்கப்புறம் அவன் போடுறதுதான் ரூல்ஸ். அதனாலதான் அவனை தடுக்கணும்னு இவனை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்துட்டான். சரி, இன்னுமே நீ அவனை நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா, இல்ல, அவனை என்னால மன்னிக்க முடியாதுன்னு வெறியாவா. என்னாச்சுன்னா அவன் முன்னாடி எல்லாம் ஒரு அளவுக்கு நார்மலா தான் இருந்தான். ஆனா நாளாக கொடூரமா மாற ஆரம்பிச்சான். அதாவது வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களோட சோல் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சான். இதை யோசினா அவனுக்கு தெரியாம ஒரு டைம் பார்த்துட்டான். அந்த டைம் அவனால அவளை மன்னிக்கவும் முடியல, இப்படி ஒரு தப்பு பண்றான்ல இதை நிறுத்தவும் முடியல. இவன் வாழ்றதுக்கு அவன் தான் ஒரு ஹோப் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனே இவளை ஏமாத்தி பெரியாக்கியும் விட்டுட்டான். இவளுக்குள்ளேயே இன்னும் ஹியூமானிட்டின்னு ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் எதுவும் பண்ணாம சைலண்டா இருக்காளாமா. இல்லன்னா இவளுமே அவன மாதிரி ஆயிருப்பான். உடனே இஷிடா, சரி இப்ப அடுத்து என்ன பண்ண போற அதை சொல்லுன்னு கேட்டா, சரி அவனை தோக்கடிக்க போறேன்பா. ஆமா, இங்க ரெஸ்லிங் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது, அவனை ஜெயிச்சு கப்படிக்க போறான். நம்ம பையன் நினைச்சிருந்தானே ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆனா அவன் தான் இப்ப பவர் போன ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிட்டானே. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. ஏன்னா இவனை நம்பி ஒன்னும் அவ இல்ல, நான் தனியாவே இதை சமாளிச்சுக்குவேன், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம்பா. ஆனா உன்னோட காயங்கள்லாம் ஆடுற வரைக்கும் இங்கே சேஃப்டியா இருப்பா. சரி, இப்படி தனியா இருந்து அவன் கூட சண்டை போட்டா ஜெயிச்சிடலாமான்னு கேட்டா, அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட சந்தோஷமா செத்துருவேங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே இஷிடா அப்படி சொல்லாதன்னு கோவப்படுவான். அவ இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, என்ன ஆனாலும் சரி அந்த கரியா பைய கிட்ட மட்டும் சிக்கிறாத, அப்புறம்
உனக்கு தான் பிரச்சனைப்பா. சரி என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது அவளுக்கே தெரியல. ஏன் இவன் அந்த கரியா பைய வெறி கொண்டு தேடுறான், அப்படி இவனை வச்சு அவனுக்கு என்ன யூஸ்ன்னு ஒரு ஐடியாவும் இல்ல. நம்ம பையகிட்டையும் இப்ப சுத்தமா பவரும் இல்ல, அப்புறம் எதுக்கா இருக்குன்னு ஒரே குழப்பம். பட் இவங்கிட்ட பவர் இல்லன்னு ஷோரா சொல்ல முடியலையே. ஒருவேளை குயின்சி பவர் இன்னும் அவன் பாடிக்குள்ள எங்கேயாச்சும் கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சுன்னா என்னால அந்த பவரை உணர முடியுது, ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போவா. உடனே இஷினா கூப்பிட்டு, இதுக்கு முன்னாடி நீ ஏன் எங்களை விரட்டுற என்னன்னு எனக்கு ஒன்னும் தெரியல, அதனால உன்னை விட்டு நான் பயந்து ஓடினேன். ஆனா இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் கண்ணுல அந்த தனிமையான ஃபீலிங்கை நான் பார்த்தாலும் அதுல ஒரு சின்ன நம்பிக்கையும் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் எனக்கும் இப்ப நம்பிக்கையை கொடுக்குது. இந்த கண்டிஷன்ல என்னால உனக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஆனாலும் எனக்கு உன் கூட சேர்ந்து போராடணும்னு தோணுது அப்படின்னு உடனே, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், பார்க்க மட்டும்தான் பரதேசி படத்துல நடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா மனசளவுல நீ அப்படி இல்ல அப்படின்னு இப்போ ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. பட் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கரியாவோட அடியாளு போகாங்கிற பவுண்ட் நான் தான் வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பான். இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்ல ஷிக்கி சின்ன பின்னமானாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.